கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அன்பு பரலோக தந்தையின் அன்பு என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம அனைவரும் அறிந்த பாடல் அன்பு பரலோக தந்தையின் அன்பு என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. என்னை பாவியை தேடி இயேசு வந்தீர், என் மீது ஏன் இந்த அன்பு, எனக்காக உன் தந்த என் இயேசுநாதா, உம் பாசம் பெரிதானது. என்னை போல பாவியை தேடி இயேசு வந்தீர், என் மீது ஏன் இந்த அன்பு, எனக்காக உயிர் தந்த என் இயேசுநாதா, உம் பாசம் பெரிதானது. அன்பின் உருவம் நீரே, சேர்ந்தவரே நடைக்கலம் நீர் என் இயேசுநாதா. அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. உலகத்தின் செல்வங்கள் இன்பங்கள் எல்லாம் உடைந்திடும் நேரம் இன்று, இச்சேற்றி நின்று என்னை மீட்டு கொண்ட இயேசுவின் அன்பே அன்பு. உலகத்தின் செல்வங்கள் இன்பங்கள் எல்லாம் உடைந்திடும் நேரம் இன்று, இச்சேற்றி நின்று என்னை மீட்டு கொண்ட இயேசுவின் அன்பே அன்பு. உண்மை செல்வம் நீரே, பரலோகம் கண்டிட நீரே மார்க்கம். அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. அன்பான அப்பா, உமை போல நானும்
உம்மீது அன்பாகணும். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு பிறரிடமும் அன்பாகணும். அன்பான அப்பா, உமை போல நானும் உம்மீது அன்பாகணும். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு பிறரிடமும் அன்பாகணும். அன்பில் திட்டம் செய்தே அன்பாக இதுவரையில் நடத்தி வந்தீர். அன்பு பரலோக தந்தையின் அன்பு, நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஜெபிக்கும்படி உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் ஒன்றான பரலோக பிதாவே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையாவற்றையும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளை ஏறெடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நீர் தந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செய்கிறோம். தேவனே அப்பா, இந்த ஆராதனை வேலையிலும் அப்பா இந்த நேரத்தையும் உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அப்பா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாங்கள் யோவான் 17:17 வாசிக்கிறோம். தேவனே, உம்முடைய சத்தியத்தினாலே நாங்கள் இன்றைய தினத்திலும் பரிசுத்தமாகத்தக்கதாக அப்பா உம்முடைய வார்த்தைகளை நீர்தாமே தந்து எங்கள் ஆசீர்வாதமாக வழிநடத்துவீராக. தேவனே, இது நாள் வரையிலும் உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்கள் ஆசீர்வாதமாக வழிநடத்திருக்கிற தேவனே, இன்றைய தினத்திலும் நீர் எங்களிடத்தில் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ உம்முடைய வசனத்தின் மூலமாகவே நாங்கள் பரிசுத்தாகத்தக்கதாக அப்பா உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, அப்பா இனி வரும் காலங்களிலும் அப்பா எங்களை சபையாரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா நீர்தாமே எங்கள் சபையை கிருபியாய் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த சிறு ஜெபத்தை ரட்சகரும் மீட்பரும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நமது விசுவாசம் நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் மந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். தேவன் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரங்களை நியமித்தார். எல்லாம் இவர்கள் நிலைக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தெய்வகுமாரன் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவன் எழுந்த மனுஷ பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனியை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீழ்ச்சிக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்கு தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகளுடைய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தை அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாமத்தலுடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சி ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய நடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாழ்வழியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சலனமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நம் அனைவரும் அமரலாம்.
காலை தியானம் நம்முடைய அன்பு சகோதரர் டேனியல் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை தியானம் ஞாயிற்றுக்கிழமையுடையது. ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தலம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புஷ்ணான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இன்றைய பரலோக மன்னா நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளைக்குள்ள பரலோகம் பண்ணால் பிலிப்பியர் 4:8 உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். பொய்யான காரியங்களுக்கு புகழ்ச்சிக்கும் யார் யார் தங்களை உட்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களின் தூய்மையை கெடுத்துக்கொள்கிறார்கள். யார் யார் மேற்சொன்னைகளுக்கு தங்களை விலக்கி காத்து பரிசுத்த சிந்தனையுடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களோ ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து நன்மையானவைகளையும் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவைகளும் செய்யும்போது தேவன் நமது பேரில் பிரியமுடையாக இருப்பார். நற்கீர்த்தியையும் புகழையும் உலகப்புறமாக தேடாமல் தேவ ஊழியத்தின் மேன்மையால் அதை உண்மையுடன் தேவனிடம் பெற பிரயாசப்பட வேண்டும். சகோதரத்தில் மட்டும் நாம் அன்பை காட்டுகளாக இராமல் சகலரும் முன்பாக சகல நல்லொழுக்கத்துடன் ஜீவிக்கும் சிந்தை ஒவ்வொருக்குள்ளும் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார். ஆதாரம் யோவான் 8:29. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:21-22. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தேவன் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய தினத்திலும் நல்ல ஒரு அருமையான ஒரு பரலோக மன்னாய் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய நம்ம தூதுக்குள்ளாக கடந்து செல்லலாம். தூதுவின் பொருள் ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். ஸோ இந்த ஒரு பாடத்தை எடுத்து கொடுப்பதற்காக ஈரோட்டிலிருந்து பிரதர் கோபிநாத் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி இக்லிஷாவுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் அவருக்கும் அவருடைய துணைவியார் மகனுக்கும் நம்ம கூறிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழாக ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அன்பு சகோதரை அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோக தகப்பனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலும் கூட இருக்கிறவங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெற கடவுதாக என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் குடும்பத்தோடு வந்திருந்து இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்கவும், பரிசுத்தமான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்திருக்கிற இந்த கிருபையான வாய்ப்புக்காக, இந்த வேலைக்காக நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் மீண்டுமாக அவருக்கு தனிப்பட்ட நன்றிகளையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு சூழல். இது மாதிரியான சூழலில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்பதும் அவரை நம்ம துதித்து ஆராதிப்பதும் உண்மையிலேயே பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் நம்ம ஜீவனோட இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக நாம் வந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை காத்துக்கொள்வதற்கும் சிந்திப்போமாக. பிரியமானவர்களே, நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். ஆதார வசனம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நம்ம படிக்கலாம். சங்கீதம் 116 12 14 வரை இருக்கக்கூடிய வசன பகுதிகள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பிரியமானவர்களே, இப்போது நம்ம எல்லாரும் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய நாட்களை, அந்த நாட்களுடைய தன்மை நம்ம எல்லாருமே அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களுடைய விசேஷம் என்ன என்று கேட்டால் எல்லாருமே ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த நாட்களுடைய விசேஷம் ஏதாவது நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறத சொல்லலாம். இந்த நாட்களுடைய விசேஷம் நினைவு கூறுதல் நாட்களுடைய இந்த விசேஷம் என்ன என்று சொன்னால், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பொதுவாக நினைவில் இருப்பது என்னென்னா, இந்த நாட்களில் தான் நம்முடைய ஆண்டவர் கெத்சமனே அனுபவங்களுக்குள்ளே கடந்து போனார். அவருடைய பலியின் ஜீவியத்தில் ஒரு இறுதியான தருணத்திற்குள்ளே கடந்து போனார். இந்த நாட்களில் அவர் அனுபவித்த எல்லா விதமான பாடுகளும் அவருடைய சரீர அங்கங்களாக இருக்கிற நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக வைக்கப்பட்டு இருக்கு என்பது நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த காலப்பகுதிகளில் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அதாவது நம்ம பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, நம்ம ஆண்டவருடைய அதே அனுபவங்கள் இந்த நாட்களில் எப்பயுமே இருக்கும். ஆனால் விசேஷமாக இந்த நாட்களில் என்று சொல்லும்போது அது ஒரு 10 மடங்கு வீரியத்தோடு செயல்படும் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். அப்படின்னா கடினமான அனுபவங்கள் இந்த நாட்களில் கடந்து போகும். எப்படி நம்முடைய ஆண்டவர் உட்பட அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சோதிக்கப்பட்டாங்களோ, அதுபோல் இந்த நாட்களில் நாமும் சோதிக்கப்படுவோம். அந்த நாட்களில் எப்படி சீஷர்கள் கண்ணீர், பாரம், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்களோடு கடந்து போனாங்களோ, நீங்கள் நானும் அதே போல் கடந்து போக நேரிடும். இது யதார்த்தமான புரிதல், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம். பிரியமானவர்களே, இப்போ இந்த பாதையில், இங்கே இருக்கிறவர்களில் இந்த பாதையில் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக பயணிக்கிறவர்கள் என்று எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? 10 வருடங்களுக்கு மேலாக கணிசமான எண்ணிக்கை இருக்குது. தேங்க்யூ. ஒரு 5 வருடங்களுக்குள்ளே அல்லது 5 to 10 வருடங்கள் அப்படி சொல்லிட்டா ஓகே, குட். அதிகபட்சம் ஒரு வருடம் அல்லது 2 வருடம், அதுவும் இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். பிரியமானவர்களே, அப்போ கண்டிப்பாக ஒரு சில வருடங்கள் அல்லது தோராயமாக 5 வருடங்களுக்கு மேலாக பயணிக்கிறவர்களுக்கு
இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய வீரியம் புரியும். மற்றவர்களுக்கும் தெரியும், அந்த அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அந்த வீரியம் என்பது இந்த பாதையில் நம்ம முன்னோக்கி போக போக கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் என்பது அதுதான் பற்றி எரிகிற அக்னி அனுபவம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு விசேஷமாக இருக்கும் இந்த காலப்பகுதியில். அப்போ இந்த காலப்பகுதியில் இன்னும் நம்ம தன்மையை குறித்து நம்ம சொல்லும்போது, கடந்து போகிறவர்கள் எல்லாருடைய, அதாவது மெஜாரிட்டி நம்ம சொன்னால் பாரங்களும் பலவிதமான கண்ணீரும் பலவிதமான பாடுகளால் வந்துட்ட உபத்திரவங்கள், பலவிதமான சோதனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை, இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம தொடர்பில் இருக்கிறோமோ அங்கே எல்லா சூழலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இல்லைங்களா? நெருக்கம்னா தெரியுது இல்லைங்களா? ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக ஃபீல் ஆகும், மைண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். ரொம்ப கஷ்டங்களை ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். சிலர் கண்ணீர் கூட வடிப்பாங்க இந்த நாட்களுடைய. ஏன்னா தூதனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது, ஒரு சகோதரி எழுதின கடிதத்துக்கு அவர் பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகளை வந்து எழுதுகிறார். இன்றைக்கி அநேகர் இந்த காலத்தினுடைய தன்மையை புரிந்துடாமல் அவர்கள் மனம் போன போக்கில் ஏதாவது செய்து தங்களுக்கு மிகுந்த பாரத்தையும் வருத்தத்தையும் கண்ணீரையும் வர வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த காலத்தினுடைய தன்மை புரியாமல் அவங்க அப்படி கஷ்டத்தில் போய்க்கிறாங்க என்று சொல்கிறார். அப்படின்னா இந்த காலம் எத்தன்மை உடையது என்பதை அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியுது. அது நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் நல்லாவே பார்க்க முடியுது. அதிகப்படியான சோதனைகள் அந்த 3.5 வருஷ வாழ்க்கையில் இங்கே தானே இருந்துச்சு அவருக்கு, இல்லைங்களா? அதாவது நெஞ்சை கிழிக்கிற இல்லையா, அவருடைய உணர்வை ரொம்ப பாதித்த, அதே போல் சீசர்களுடைய ஒவ்வொருவருடைய குணங்களும் சோதிக்கப்பட்டது. இப்படி பல விதங்களை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த காலப்பகுதி ஒரு விசேஷ தன்மை கொண்ட ஒரு காலப்பகுதி. ஆகையிலான அநேகர் கண்ணீரோட பாரத்தோடு இந்த காலத்தை கடந்து போகுவது தெரியும். ஒரு சிலருக்கு இந்த காலம் கடந்து போனால், சீக்கிரமாக கடந்து போனால் பரவாயில்லையே அப்படின்னா இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி. உதாரணத்துக்கு ஏப்ரல் சீக்கிரமாக கடந்து போனால் பரவாயில்லையே, அந்த அளவுக்கு பாரங்கள், அழுத்தங்கள் இருதயத்தில் உணரப்படும். உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி உணர்வுகள் இருந்திருக்கா? பிரியமானவர்களே, இது போன்ற அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களா? கண்டிப்பாக கடந்து போயிருப்பீங்க. அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக அந்த கடந்து போகுதல் இருக்கும். குடும்பத்தில், ஐக்கியத்தில், வெளியே எங்கேனாலும் இருக்கும். எங்கேன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் தொடர்பில் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த புரிதல் வந்த பிற்பாடு நம்ம கேள்வி என்னென்னா, நம்முடைய இந்த பாதையினுடைய முடிவு வரைக்கும் இப்படி தான் இருக்குமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருவருக்கும் இந்த பாதையினுடைய முடிவு வரைக்குமே இது போன்ற அனுபவங்கள் தான் இருக்குமா? விசேஷமாக நம்ம உண்மையான அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா இந்த நாட்கள் மாத்திரமில்லை, நம்முடைய மரண பரியந்தமும் இதே போன்ற அனுபவங்கள் கண்டிப்பாக கடந்து போகும், மாற்று கருத்தே இல்லை. அப்போது இந்த பாதையை நம்ம முடிக்கிற வரைக்கும் இந்த அனுபவங்கள் இதே போல் மனநிலை தான் நம்ம இடத்துல காணப்படணுமா இல்லை காணப்படுமா என்று கேட்டால் வேற என்ன சொல்லலாம்? ஓகே, பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த காலப்பகுதி கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். இன்னும் இதனுடைய வீரியம் அதிகமாகவே ஒழிய குறையாது, கண்டிப்பாக குறையாது. அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அப்போ நம்ம இதுவரைக்கும் கொண்டு இருந்த அதே மனநிலையோடைய இனிமேலும் நம்ம அனுசரிக்கக்கூடிய எல்லா நினைவு கூறுதலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வருடம் முழுவதுமான நாட்களில் இதே மனநிலை தான் நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் நமக்கு இருக்கணுமா? என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இப்படி தான் இருக்கணுமா? இதே மனநிலையோடு தான் நம்ம போகணுமா? நம்முடைய பாடம் இன்றைக்கு நம்ம எவ்விதமான மனநிலையோட இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுதான் நம்ம இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம ஆண்டவருடைய அந்த நினைவு கூறுதல் நாளில் பங்கெடுக்கணும், அடையாளங்களில் என்பது ஒரு தெளிவு நம்ம இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையிலேருந்து பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சிக்கலாம்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த பாடத்தினுடைய தலைப்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உள்ளே போகலாம். பாருங்கள், பாடத்தினுடைய தலைப்பு ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் எந்த மாதிரியான பாத்திரம்? இல்லை, ஆசீர்வாதமான பாத்திரம். ஒரு பாத்திரம் இருக்குது, அது ஆசீர்வாதமான பாத்திரம். ஏன் அது ஆசீர்வாதமான பாத்திரம்? அதுதான் விஷயம். அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பதனால அது எந்த மாதிரி பாத்திரம்? அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அது வெறுமனே ஆசீர்வாதம் இல்லை, அது நமக்கு பெரிதான ரட்சிப்பை, நமக்கு நம்பிக்கை அதுதானே, அதை நமக்கு சுதந்திரித்து கொடுக்கக்கூடியதாக இருப்பதினால அது ஆசீர்வாதமான பாத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம அடுத்த பாகத்துக்குள்ளே போகலாம். இப்போ அந்த பாத்திரம் எது? நமக்கு ரட்சிப்பை ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா? அந்த பாத்திரம் எது? அந்த பாத்திரம் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாடுகள், உபத்திரவங்கள், மரணம், அவருடைய அனுபவங்கள். வெரி குட். பிரியமானவர்களே, நீங்கள் சொன்ன எல்லா பதிலுமே கரெக்ட் தான். பட் அதை சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எது? ஏன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்குது. பாருங்கள், இப்போ ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லும்போது பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், சோதனைகள், வரக்கூடிய இன்னும் பலவிதமான அனுபவங்கள், இதை ஒட்டி வரக்கூடிய பலவிதமான அனுபவங்கள், இதுதான் அந்த பாத்திரம் என்பது நம்முடைய புரிதலாக இருக்குது. கரெக்டு, சரி. இது ஆனால் முழுமை இல்லை. இந்த பதில் பாதி சரி, ஆனால் இன்னொரு பாதி இருக்குது. பொதுவாக நம்ம புதிய சிஸ்டர்கள் என்று சொல்லும்போது கண்ணீர், பாரம், கவலை, உபத்திரவம், சோதனை, பலவிதமான பாடுகள், இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஆரம்ப நாட்களுடைய ஒரு புரிதலாக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் காலங்கள் கடந்து செல்ல இந்த அனுபவங்களை தாண்டி இன்னும் சில அனுபவங்கள் நம்ம உணரணும், பெற்றுக்கொள்ளணும். அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மரணத்துக்கு அப்புறம். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம்னா, பிரியமானவர்களே, இந்த பக்கம் ஒரு பாடுகள், உபத்திரவம், கண்ணீர் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்படின்னு இது அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு படம் பிடிச்சி பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, நமக்கு சோகமே கதியான வாழ்க்கை மாதிரி இருக்குல்ல. ரொம்ப சோகம், எப்போ பார்த்தாலும் சோகமாக. ஏன்னா நமக்கு பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, எந்த நிலையிலும் நம்ம நெருக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால சோர்வு. பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கணும், அது ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா? அப்போ முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது, முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒருவர் எந்த மனநிலையோடு அனுசரிக்கணும்? சந்தோஷமா, மகிழ்ச்சியா? கரெக்டா? நீங்கள் சொல்கிறது கரெக்டா? இது சாத்தியமா? பிரியமானவர்களே, ரொம்ப கரெக்ட். இன்னொரு பாதை அதுதான். அப்போ இந்த பாதையில் பயணிக்கிற நம்ம தொடர்ந்து குழந்தைகளை போலையே கண்ணீரோடையே பாரத்தோடையே அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் அதுதான் அப்படிங்கிறதோடய நம்ம கடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. மாறாக கூட என்ன இருக்குது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட இந்த பாத்திரத்தில் இருக்குது என்பது நம்ம புரிந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் கேள்வியோடு, இது எப்படி பதற இந்த காலத்தில் இது சாத்தியமா? அல்லது இந்த யுகம் முடிகிற வரைக்கும் இது சாத்தியமா? ஏன்னா இது தீமையின் யுகம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் என்பது கண்டிப்பாக அவங்களுடைய இருதயத்தினுடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் பதில் வசனத்தில் இருக்குது. அது எப்படி சாத்தியம் என்பது நம்ம பார்க்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம கடந்து, அதாவது இந்த பாதையில் முதிர்ச்சியை நோக்கி கடந்து போகணும் என்பது நம்ம எல்லாருடைய புரிதல். அப்படி கடந்து போகும்போது கண்டிப்பாக நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கணும்? அல்லது நம்ம முதிர்ச்சியை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்லலாம்? பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், ஆனால் கூடவே என்ன இருக்கும்? மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடயே இருக்கும்.
ஸோ அதுதான் முதிர்ச்சி. இப்போ நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் அது பார்க்க முடியும். அவங்க ஆரம்ப நாட்களில் எப்படி தான் இருந்துட்டாங்க, உபதிரவத்தை பார்த்து ஒரு மாதிரி தான் ஆச்சு, கலங்கிட்டாங்க, அப்படி இப்படியெல்லாம் ஆச்சு. ஆனால் அது கடந்து போக அந்த முதிர்ச்சியில் அவங்க உறுதியாக நிற்கும் போது இப்போ அவங்க எப்படி வெளிப்படுத்திட்டாங்க தங்களை, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு பரிசுத்த பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவரை கடைசியாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்லிட்ட வார்த்தை வரலாற்றுகளை நம்ம படிக்கிறோம் இல்லையா, என்னை ஏன் இப்படி வச்சு அடிக்கிறீங்க, ஆண்டவர் போல வேண்டாம், தலைகளாக வச்சு அடிங்க. அப்படி செய்வதில் அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கு பாருங்கள் இல்லையா. அதே போல் இன்னும் நம்ம ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் யோவான் தேவாலயத்தில் போயிட்டு அந்த ஊழியத்தை செய்யும் போது அடி வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சந்தோஷம், அவர் நிமித்தமாக இப்படி ஒரு அனுபவத்தை வாங்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். வட்டி வாங்கிட்டோம் புதர், என்ன வழி தெரியுமா, அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. எவ்வளோ வேதனை தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லலை. எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா எங்களுக்கு, ஆண்டவருடைய அனுபவங்களில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி நம்ம பாணியில் சொன்னால் அப்படி தான் அவங்க மனநிலை இருந்துச்சு. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த முதிர்ச்சியை நோக்கி அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் அவங்க எது தான் வெளிப்படுத்திட்டாங்க, பாடுகள் இருக்க உபத்திரவங்களுக்கு ஆனால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. பிரியமானவர்களே, முதிர்ச்சி அடைந்திருப்பதற்கான ஒரு நல்ல அடையாளம், இந்த பாதையில் நாமும் முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அடையாளத்தை அனுதினமும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நினைவு கூறுதலுக்கு மாத்திரமில்லை, நம்முடைய மரண பரியந்தம் இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் என்பது நம்முடைய புரிதலாக வசனத்தின்படி இருக்குது. சரி, ஓகே. அப்போ அந்த பாத்திரம் எது என்று சொல்லும்போது முடிவாக நம்ம சொன்னோன்னா என்ன புரிஞ்சுக்கலாம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பாடுகளோட கூட பாடுகளும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அப்படின்னா இந்த எல்லா அனுபவங்களும் கலந்தது தான் இந்த பாத்திரம். இந்த பாத்திரம் அப்படிப்பட்ட பாத்திரமாக தான் இருக்குது. அப்போ எல்லா அனுபவங்களும் ஒன்று சேர்ந்து அங்கே இருப்பது நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அடுத்தது இது ஏன் ரட்சிப்பின் பாத்திரம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஏன் ரட்சிப்பின் பாத்திரம்? இது ஏன் ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லும்போது பிரியமானவர்களே, இந்த பாத்திரம் தான் நமக்கு எதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு, எதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு, ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு, பெரிதான ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. அப்போது இது எப்படி பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுக்குது என்று நம்ம பார்க்கும்போது, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், உயிர்த்தும் இருப்போம். பிரியமானவர்களே, அப்போ இது எப்படி ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்குது, இது எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்குது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இதுதான் நம்மை பெரிதான ரட்சிப்புக்கு, இந்த அனுபவங்கள் தான் பெரிதான ரட்சிப்புக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது. எந்த அனுபவங்கள், எந்த அனுபவங்கள்? பாடுகள் மாத்திரம் மைண்டில் இருக்கக்கூடாது, கூடவே என்ன வரணும், மகிழ்ச்சியும் சேர்ந்து வரணும். ஏன்னா பலவிதமான வசனங்கள் நம்ம அப்படி தான் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த அனுபவங்கள் நமக்கு பெரிதான ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதுனால பிரியமானவர்களே, இதை நம்ம ரட்சிப்பின் பாத்திரமாக கருத வேண்டியதாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ கண்டிப்பாக இந்த ரட்சிப்பின் பாத்திரம் நமக்காக பலவிதமான அனுபவங்களை உள்ளடக்கியதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பாத்திரமாக இருப்பதை நம்ம கவனிக்க முடியுது. சரி, இப்போது நம்முடைய ஆண்டவர் இதே போன்ற அனுபவங்களில் கடந்து போனார் என்பது நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய மனநிலை இந்த பாத்திரத்தை பருகுவதில் எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு. வெரி குட். அப்புறம் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். அப்புறம்
வேற என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குட். அதுவும் ஒப்பு கொடுத்துட்டார் இறுதியில். அப்போ ஆக மொத்தம் கம்ப்ளீட்டாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன எல்லாமே வார்த்தைகள் கரெக்டு தான். பட் இங்கே தூதனுடைய சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த பாத்திரத்தில் பருகுவதில்லை. ஏன் அந்த மனநிலையை நம்ம கவனிக்கணும் என்று கேட்டால், அதே மனநிலை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். என்ன மனநிலை? கர்த்தர் இயேசுவில் இருந்த அதே மனநிலை. எந்த விஷயத்தில்? பாத்திரத்தை பருகுவதில்லை. என்ன மனநிலை காணப்பட்டுச்சோ அதே மனநிலை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். அதுக்காக தான் இப்போ ஆண்டவருடைய மனநிலை என்னவாக இருந்தது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அது சங்கீதத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம், நம்ம கோட் பண்ணிட்டு போயிடலாம். உங்கள் சித்தம் செய்வதற்கு இதோ வருகிறேன். அது எங்கே எபிரேயரில் படிக்க முடியும். ஆனால் சங்கீதத்தில் படிக்கும்போது அந்த வார்த்தை வித்தியாசம் உங்களுக்கு நினைவு இருக்குங்களா? வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், மிகவும் விரும்புகிறேன், மிகவும் வாஞ்சிக்கிறேன் உங்கள் சித்தம் செய்வதற்கு. அப்படின்னா இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில் நம்ம ஆண்டவருடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, சும்மா ஏதோ செய்யணும், என் பிதாவுடைய விருப்பம் அதனால் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கூடுதலான சில வார்த்தைகள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். கூடுதலான வார்த்தைகளாக என்ன இருக்குது? விரும்புகிறேங்கிறத விட உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையை நம்ம கவனித்தோன்னா, அவர் விருப்பங்கிறது சாதாரணமானது. ஆனால் மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னா விருப்பத்துக்கும் மிகவும் விருப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? என்ன வித்தியாசம் இருக்கு? விரும்புகிறேன், ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது விடுறதுக்கு மனசு இல்லை, இல்லைங்களா? அதுதான் என்ன அர்த்தம்? அப்போ விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது அருமையான பாத்திரமாக அவர் பார்த்துட்டார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஆண்டவருடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு என்று நம்ம பார்க்கும்போது, சாதாரணமான விருப்பத்தோடு இல்லை, மிகவும் விருப்பத்தோடு அவர் காணப்பட்டார். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில்லை. அப்போ அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாடுகள் வழியாக போகும்போது அனுபவித்த அந்த மனநிலையை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அதை பருகிட்டார் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அடிமண்டை வரை பருகிட்டார். அடிமண்டி பருகுதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த அடிமண்டின்னு சொல்லப்படுது? முழுசும் பருகிட்டார், இல்லைங்களா? ஆனால் இந்த அடிமண்டியை பற்றி சரியான ஒரு புரிதல் இருந்துட்டால் ரொம்ப நல்லது. இந்த அடிமண்டி என்பது, நீங்கள் திராட்சை ரசம் அதாவது ஜூஸ் குடிக்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் குடிங்கல்ல, கலக்கக்கூடாது, அப்படியே குடிச்சிடுங்க. எப்படி இருக்கும் அந்த அடிமண்டி உங்களுக்கு? அந்த ஃபீலிங் யாராவது நீங்கள் ட்ரையல் பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு? கசப்பு இருக்கும். ஏன் அந்த கசப்பு? அந்த தோலும் விதை இதெல்லாம் என்ன ஆகுது? அந்த கசப்பு சுவையும் கூடவே இன்னொரு சுவை இருக்கும், துவர்ப்பும் சேர்ந்து அந்த சுவை இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சந்தோஷமாக குடிப்பாங்க, துப்ப மாட்டாங்க, விவரமாக செய்வாங்க. அந்த அடிமண்டி வரும்போது அவங்களுக்கு தெரியும், அப்படியே குடிச்சிட்டு போதும்ப்பா போதுமா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப நைஸாக கொடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா துவர்ப்பும் கசப்பும் கலந்து இருக்கிறதுனால. இப்போ அந்த அடிமண்டி என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, அதனுடைய மேற்பகுதி போல் அந்த சுவை இருப்பதில்லை, அந்த அனுபவம் இருக்காது. அடிப்பகுதி ரொம்ப வித்தியாசம். இப்போ இது அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு உட்பட்டு பார்த்தோன்னா நல்லா புரியும். இந்த பாதையில் உள்ள நுழையும் போது நம்ம எல்லாருக்கும் அந்த மேற்பகுதியில் இருக்கிற ஜூஸ் தான். எவ்வளோ இனிமை இருக்குல்ல, சரி எவ்வளோ நல்ல ஐக்கியம், எவ்வளோ நல்ல சகோதரர்கள், எவ்வளோ அருமையான சத்தியம். இப்படி எந்த கோணத்துலேயுமே நம்ம அதை எதிர்மறையாக பார்க்கக்கூடிய மனநிலை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த ஜூஸ் குறைய 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 அடிமண்டி அப்படியே டச் பண்ண என்ன ஆகுது? துவர்ப்பு அதிகமாக தெரியுது. ஏன்னா அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இன்னும் குறைய குறைய, ஐயோ இன்னும் என்ன இவ்வளோ கசப்பாக இருக்குது,
இந்த பாதை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் கடந்து போக அது ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும். ஆனால் இது போன்ற அனுபவங்களை தான் நம்ம ஆண்டவர் கடந்து போனார். ஆனால் எந்த மாதிரி மனநிலையோட? அதுதான். அப்போ அந்த டேஸ்ட் எப்படி இருந்துட்டாலும் ஒரு சொட்டு கூட விடலை, எல்லாத்தையும் அவர் குடிச்சு முடித்தார். பிரியமானவர்களே, இதுதான் அந்த பாத்திரத்தை பானம் பண்ணினதில் நம்ம ஆண்டவருடைய மனநிலை. அப்போ இந்த மனநிலையில் நம்ம ரொம்ப குறிப்பாக எதை கவனிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். மிகவும் விருப்பத்தோடு அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னா நாம் என்ன செய்யணும்? நாமும் அதே போல் மனநிலையோட பருகணும். நாமும் அதே மனநிலையோட பருகணும் என்று சொல்லும் போது, இப்போ நாம் எந்த மாதிரி மனநிலை? நம்முடைய மனநிலையும் எதே மாதிரி இருக்கணும்? எதே மாதிரி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல மிகவும் விருப்பத்தோடு காணப்படணும். அப்புறம் மகிழ்ச்சியோடு காணப்படணும். அப்படி பருகுவதற்கு மகிழ்ச்சியோடு காணப்படணும். அப்புறம் கூடுதலாக நாம் ஒன்று செய்யணும். கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் போல மிகவும் விருப்பம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் கூடுதலாக நாம் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, பிரியமானவர்களே, கிடைச்ச இந்த பாத்திரத்தை நன்றி உணர்வோடு பருகணும். நன்றி உணர்வோடு பருகணும். வித்தியாசம் இருக்குங்களா? நமக்கு வித்தியாசம் இருக்கா? பிரியமானவர்களே, ஏன் நன்றி உணர்வோடு பருகணும்? அது நம்ம கவனிக்கணும். பாருங்கள், நம்ம எப்படி உண்மையிலேயே நம்ம நேர்மையாக இருந்தோம்னா அந்த பாத்திரத்தினுடைய நமக்குடைய பங்கு நம்ம எப்படி சாப்பிடுவோம்? மகிழ்ச்சி இருக்கும், அதே சமயத்தில் நன்றி இருக்கணும். நன்றி இருக்கணும். எதுக்கு நன்றி இருக்கணும்? பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கிற வசனம், அவரோட கூட பாடுபடுவது என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம், ஸ்லாக்கியம், அருள், கிஃப்ட்டு. எல்லாருக்கும் கிடைக்காது. பிரியமானவர்களே, இந்த பாத்திரத்தை அப்படி பார்க்கணும். ஐயோ, என்ன பண்ண, கஷ்டம் பாரம் கடந்து போகணுமே, அப்படி இல்லை. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்லாக்கியம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு இது. அப்போ பிரியமானவர்களே, நம்ம மனநிலை அப்படிப்பட்ட பாக்கியமாக உணர்ந்தோம்னா இந்த அனுபவங்களுக்கு நம்ம என்ன தான் சொல்லணும்? ரொம்ப நன்றிப்பா, உங்கள் பரிசுத்த குமாரனோட நாங்கள் பாடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்களே, ரொம்ப நன்றி. உங்களுடைய பரிசுத்த பிள்ளைகளோடு இந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி. அந்த நன்றி மனநிலை நமக்கு காணப்படணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அடுத்தபடியாக நம்ம புரிந்திருக்க வேண்டியது. அப்போ நாமும் எந்த அளவுக்கு பருகணும்னா அவரை போலவே தான், அடிமண்டி வரைக்கும் ஒரு சொட்டு விடாமல் நம்ம பருகிடணும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் நானும் மகிழ்ச்சியோட பருகிட முடியுமா என்று கேட்டால் முடியும் என்பது தான் அவங்க எல்லாருடைய பதிலாகவே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் எப்படி முடியும்? கிருபை. பாருங்கள், இப்போ நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்கலாம், அவருக்கு அது சாத்தியமாச்சு இல்லையா? பரிபூர்ணனாக இருக்கிற அவருக்கு அது சாத்தியமாச்சு. ஆனால் எப்படி சாத்தியமாச்சு? இந்த அனுபவங்கள் அவருக்கு கடந்து போகும்போது அவர் அதை முழுமையாக நிறைவேற்றிட்டார் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு அவருக்கு? நீங்கள் நானும் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கும் சாத்தியம் என்பது ரொம்ப தெளிவு. அப்போ எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு என்று நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, பிதா அவருக்காக செய்த ஏற்பாடுகளை அவர் பயன்படுத்தி கொண்டார். நம்முடைய நேசருக்காக பிதா ஏற்படுத்திட்ட அந்த ஏற்பாடுகளை புரிஞ்சு அந்த ஏற்பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏற்பாடு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. எப்படி அந்த அனுபவங்கள் கர்த்தருக்கு இருந்துச்சு என்று நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கான ஏற்பாடு இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் அவருக்காக செய்துட்ட ஒரு ஏற்பாடு.
எது நடந்தாலும் எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவத்துக்கு மத்தியில் பிதாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு ஏற்பாடு. அது எப்படிப்பட்ட அனுபவங்களாக கடந்து போனாலும் அந்த அனுபவங்கள் மத்தியில் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஏற்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு அனுபவங்களுக்காக அந்த அனுபவங்களை கடந்து போகுவதற்காக பிதா கிட்ட போய் நிற்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் அதானே பண்ணிட்டார். அப்போ இந்த ஏற்பாடை பிதா அவருக்காக செய்து வச்சிருக்கிறார் என்பதை அவர் புரிஞ்சு அந்த ஏற்பாடுகளை பயன்படுத்திட்டார் ஒவ்வொரு அனுபவங்கள் மத்தியில். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இதே தான். இந்த அனுபவங்கள் தான் நமக்கும் கடந்து போகும். அப்படி கடந்து போகும்போது இப்போ நாம் நம்முடைய ஆண்டவரை போலவே ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நம்முடைய பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த அனுபவங்களை கடந்து போகுவதற்கு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், அவருடைய வழிநடத்துதல் கேட்கணும், பலன் கேட்கணும். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமானதான் இல்லையா, பரிச்சயமான புரிதல். ஆனால் எவ்வளோ உறுதியாக நம்முடைய ஆண்டவர் செய்தார் என்பதை நம்ம கவனிக்கணும். அதை அவ்வளோ உறுதியாக செய்ததுனால கடந்து போக முடிஞ்சு அவரால், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. அதுதான் இங்கே நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன சிக்கல் என்று கேட்டால், நம்ம எல்லாருக்கும் இந்த ஏற்பாடாக தேவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாருமே இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுருக்கணும். எல்லாருமே அந்த ஏற்பாடுகளை பயன்படுத்தி கொள்ளுவது இல்லை. ஏன் அப்படி ஆகுது? பிரியமானவர்களே, நம்ம அந்த மாதிரி ஏற்பாடுகளை பயன்படுத்தாதபடிக்கு திசை திருப்பி விடப்படுவோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக சொல்கிறார். நம்ம வேறு பக்கமாக அந்த சோதனையான அனுபவங்கள், பலவிதமான அனுபவங்கள் நம்மை கடந்து போகும்போது அந்த அனுபவங்களானது நம்மை வேறு பக்கமாக திருப்பி விட்டுடும். இப்போ எச்சரிக்கை என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி திருப்பி விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? விழிப்பாக இருக்கணும். எப்படி அது நடக்கும்? நம்ம வேறு பக்கமாக திருப்பி விடப்படுவது என்பது எப்படி சாத்தியப்படும்? அல்லது அந்த வேறு பக்கம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? வேறு பக்கம் அப்படின்னா நம்முடைய கவனமெல்லாம் எந்த பக்கம் இருக்கணும்? நம்முடைய பிதாவை நோக்கி இருக்கணும். அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஏற்பாடுகளுக்கு விழிப்பாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்துடும் அப்படின்னா, அப்படி போகாதபடிக்கு நம்முடைய கவனமெல்லாம் வேறு பக்கம் திரும்பும். அப்படி வேறு பக்கம் திரும்புவதற்கு அந்த சோதனைகள், பாடுகள் அப்படியாக நம்மளை வழி நடத்திடும், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம்னா. பிரியமானவர்களே, அதுதான் என்னன்னா, இந்த உலக பிரகாரமான ஒரு தீர்வுக்கு முயற்சிக்கிறதும், இந்த உலகம், மாமிசம், சாத்தான் இவைகள் பக்கம் நம்முடைய கவனம் திசை திருப்பி விடப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது இயல்பாகவே நடந்திருக்கு. அப்படின்னு இந்த நாட்களில் பொதுவாக அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே தங்களை மீட்டு கொள்வதற்காக வேறு வேறு பக்கம் கவனத்தை செலுத்துவது என்பது இயல்பு. வேறு வேறு பக்கம் என்று சொல்லும்போது, ஒருவேளை தாங்கள் செய்து கொண்டு இருக்கிற தொழில் பக்கம் அதிக கவனத்தை கொடுக்கலாம், தங்களுடைய உலக வாழ்க்கையில் வேறு சில பக்கம் இன்னும் அதிக கவனத்தை கொடுக்கலாம். நாட்டங்கள் அதிகமாகும், உலக பிரகாரமான நாட்டங்கள் அதிகமாகும். அப்படின்னா நம்முடைய நேரங்கள், நம்முடைய பிற தாளந்துகள் எல்லாமே எதற்காக தான்? நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும்படியாகத்தான், அவைகளுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனால் என்ன ஆகும்? கொஞ்சம் கவனக்குறைவு ஆகும்போது இவைகள் அப்படியே மடை திருப்பி விடப்படுது. கொஞ்சம் கவனமெல்லாம் அங்கே போகும். இது கொஞ்சம் வெளிப்படையாக சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை மையமாக கொண்டு போகும். இன்னொன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அனுபவங்கள் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது இயல்பாக நம்ம அதாவது கடந்து போக வேண்டியதும் அல்லது நம்ம இடத்துல அபிவிருத்தி செய்ய வேண்டியதுமான குணலட்சணங்கள் இருக்கு இல்லையா? நம்ம குணலட்சணங்கள் அபிவிருத்தி செய்யணும் இல்லைங்களா? அந்த குணலட்சணங்களை அபிவிருத்தி செய்யாதபடிக்கு
இயல்பாக நம்முடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்தவும் நம்மளே வழி நடத்திடும். அதுவும் நடக்கும். ஏன் அவ்வளோ ப்ரெஷர்? ஒருவேளை நீங்கள் இது கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இருக்கிற நிறையா இருக்கீங்க, நீங்கள் இந்த உணர்வுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முடியும். இது போன்ற அனுபவங்கள் போகும், ரொம்ப ப்ரெஷர் ஆகும், வெடிச்சிடும், அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தால என்ன ஆகிடும், டப்புன்னு வெடிச்சிடும். ஸோ ரொம்ப கஷ்டங்களை, காயங்களை ஒருத்தர் பண்ணிக்க வேண்டியதாகும். ஒருவேளை பிள்ளைகள், பெற்றோர்கள்னா கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அனுமதிக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். டைவர்ட் ஆகிறது. பிரியமானவர்களே, இது எல்லாம் நமக்கு இந்த காலப்பகுதியில் அதிகமாக நடக்கும். இதெல்லாம் உண்மையை நடக்குமா என்று கேட்டால் நம்ம அதிகம் விளக்க தேவையில்லை. பட்டு சூழலை காமிச்சிடலாம். நீங்கள் நேராக எங்கே போகணும்? கெத்செமனே அனுபவங்களில் கர்த்தர் மற்றும் சீசர்கள் கடந்து போனாங்க இல்லையா? என்ன பண்ணிச்சு அந்த அனுபவம்? ஒருத்தரை வெளியவே கொண்டு போயிடுச்சு, இன்னொருத்தரை மறுதளிக்கவே செய்தது, இன்னும் பலரை செதறி ஓட வச்சுது. ஏன் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அதுக்கப்புறம் அந்த ஒரு 40 நாள் கேப்பில் இனி இது வாய்க்காது, இனி நம்ம ஆண்டவரை இனி அவ்வளோதான், இனி அவரை பார்க்கலாம் முடியாது, நம்ம பொழப்பை பார்க்கலாம், என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? எங்கெங்கே டைவர்ட் பண்ணது பாருங்கள் பிரியமானவர்களே. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆமாம், நமக்கும் அது, ஏன்னா அந்த சரீரத்தில் தானே நம்மளும் அங்கமாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் கடந்து போகும், டைவர்ட் ஆகும், விடக்கூடாது. பிரியமானவர்களே, அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் இந்த திசை திருப்பி விடுதல் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி திசை திருப்பி விடப்பட்டுட்டோன்னா சாத்தான் நம்மளை ஈஸியாக அவனுடைய தந்திரத்துக்குள்ளே நடத்துறதுக்கு ஏதுவாயிடும். பிரியமானவர்களே, ஒருபோதும் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான், அப்படி இருக்கணும்னா நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுகளுக்கிட்ட போயிடணும். அந்த ஏற்பாடுகளை நம்ம நல்லா பயன்படுத்தணும். அதை மிஸ் பண்ணவே கூடாது என்பது முதலாவது புரிதல். இரண்டாவது, இது எப்படி சாத்தியம்? இந்த அனுபவங்கள் நம்ம மகிழ்ச்சியோடு கடந்து போகுவதற்கும், நன்றியோட நம்ம ஆண்டவர் போல நம்ம கடந்து போகுவதற்கும் இது எப்படி சாத்தியம்? இரண்டாவது நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த அனுபவங்களை கடந்து போகும்போது தேவ உதவி நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? பிரியமானவர்களே, இது போன்ற அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி கடந்து போச்சுங்களா? அதெல்லாம் கடந்து வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்கிறோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்த அனுபவங்களில் நம்ம அவருடைய சமூகத்தை நோக்கி அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஏற்பாடுகளை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்த போது அந்த அனுபவங்களை கடந்து வர வச்சிருக்கிறார். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோன்னா எப்படி கடந்து வந்தோம்? அவங்களுடைய சொந்த பலத்திலேயே வந்துட்டோம்? கண்டிப்பாக இல்லை. பிரியமானவர்களே, தேவன் தான் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். அப்போ தேவன் தான் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லும் போது முன்ன செய்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார் நமக்காக. அப்போ கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த அனுபவங்கள் நம்மளை என்ன பண்ணோம்? நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த பாதையில் முன்னேறி போகுவதற்கு உதவி செய்யும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம எதுவும் புதுசாலாம் சொல்ல தானே, ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான். பட் இந்த நாட்களில் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்வது மிக அவசியம். கண்டிப்பாக நம்மளை தேவன் வழிநடத்தியிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஒரு கூரையின் கீழே நம்ம இருக்கிறோம். சகோதர சகோதரிகளாக ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நம்மளால் இருக்க முடியுது. பிரியமானவர்களே, அப்படின்னா பிதாவுடைய கரம் நம்மை வழிநடத்தினது. முன்ன நடத்தின அதே கரம் இப்போதும் இருக்கு, நாளைக்கு இருக்குமா? அதே கரம் இருக்குது. அப்போ அந்த நாட்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த உதவியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையை, தைரியத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பிரியமானவர்களே, அப்போ நம்ம இப்படியாக சிந்திப்பது மிக மிக அவசியம். அப்போ பலவித அனுபவங்கள் நம்மை கடந்து போகும்போது அந்த அனுபவங்கள் நம்மை கண்டிப்பாக முதிர்ச்சிக்கு வழிநடத்த அனுமதிக்கணும். ஆனால் அந்த கசப்பு
அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த அந்த பாத்திரத்தை நம்ம பானம் பண்ணுவது யதார்த்தமாக கஷ்டமாக வெளிப்படையாக நம்ம சொல்லிட்டாலும், ஆனால் நம்ம வேத வார்த்தைகள் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மனநிலையோடு நம்மால் பருக முடியும். எப்படி பருக முடியும்? அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். பிதா வச்சிருக்கிற அந்த ஏற்பாடுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அது நமக்கு சாத்தியமாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இதே அனுபவங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கடந்து போகும்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இவ்வளோ நேரம் பார்த்துட்ட இந்த அனுபவங்களை கர்த்தர் ஒரே வசனத்தில் எளிமையாக சொல்லியிருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அது வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 26:29. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிச்சிங்களா வசனம்? பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். இதே அனுபவங்கள் எனக்கும் கடந்து போச்சு, உங்களுக்கும் கடந்து போகும். இது கடந்து போய் இப்போ என்னுடைய அனுபவம் முடிக்கு வரப்போகுது. உங்களுக்கும் அது மாதிரி முடிவுக்கு வரும். நான் முடிச்சு இப்போ எங்கே போயிடுறேன்? பிதா கிட்ட போயிடுவேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை நான் தனியாக கொண்டாட மாட்டேன். நீங்களும் எல்லாரும் என்ன ஆவீங்க? என்னை போல் முடிச்சு வருவீங்க இல்லையா? அப்போது உங்களோட கூட இப்போ எப்படி நான் சொல்லர்த்தமா இந்த பாடுகள் நிறைந்த இந்த பாத்திரத்தை மகிழ்ச்சியோட உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேனோ அதே விதமான அனுபவங்கள் இப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என்பது. இது முடித்த பிற்பாடு என்னை போல் நீங்களும் வருவீங்க. அப்போ அதே சந்தோஷம் மகிழ்ச்சி அங்கே இருக்குது, அங்கே நாம் அனுபவிக்க போகிறோம் என்ற இந்த கருத்தை நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையாக சீசர்கள் மத்தியில் பேசுகிறார். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் அதற்காக அவர் எதை உதாரணமாக காமிக்கிறார்? உருவகமாக எதை பயன்படுத்துகிறார்? திராட்சை பழம் பயன்படுத்துகிறார். திராட்சை பழம் உருவகமாக பயன்படுத்துகிறார். எதுக்கு? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா? 2 அனுபவங்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி கூட பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர் பாரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையும் சேர்த்து இந்த திராட்சை பழத்தினுடைய உருவகத்தில் நம்முடைய ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்படி? திராட்சை பழ ரசம் அதை பருகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, திராட்சை அதை பருகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா அது முதலாவது என்ன ஆகணும்? நல்லா அப்படியே கசக்கி பிழியப்படணும். அப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய சாறு அந்த பாத்திரத்துக்கு வருது. நீங்கள் அந்த திராட்சையை எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா அது இருக்குமா? இப்போ அந்த கொத்து இருக்குது பார்த்தீங்களா? கொத்தை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். அப்புறம் அந்த திராட்சை பழ கொத்தை பார்க்குறதுக்கு முதிர்ந்த திராட்சை நீங்கள் எவ்வளோ கண்ணுக்கு அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ முதிர்ச்சியோட பளபளன்னு அப்படியே உருண்டையாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொன்றும் அதனுடைய தனித்தன்மை அங்கே காண்பிக்கிறதாக இருக்குது. ஆனால் அப்படியே காண்பிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் ரசித்து பார்க்கணுன்னு வச்சுட்டிங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்? அது அழுகி போயிடும். பெஸ்ட் அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாது அது. ஆனால் அது உதவணும்னா இப்போ என்ன பண்ணணும்? அதில் என்ன ஆகுது? அது ஓகே. திராட்சைக்கு என்ன ஆகுது? முதல்ல என்ன? திராட்சை ரசம் வரும் கண்டிப்பாக. ஆனால் முதல்ல என்ன ஆகுது? அதனுடைய உருவத்தை அது இழந்து விடுகிறது. அதனுடைய உருவத்தை அது இழந்து விடுகிறது. அதனுடைய தனித்தன்மையை அது இழந்து விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த 2 விஷயம் அங்கே நடக்குது அந்த திராட்சை பழத்துக்கு. அப்போது அதனுடைய தனித்தன்மை இழந்தால் ஒழிய
அது சாப்பிட்றவங்களுக்கு பிரயோஜனமே வராது. அது வரணும், அப்படி பிழைஞ்சு அதனுடைய தனித்தன்மை, அந்த உருவம் எல்லாம் அப்படியே சீரழிஞ்சு போயிடும். அதாவது நசுக்கும் போது உருவமே காணப்படாமல் போயிடும், செதஞ்சு போயிடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நம்முடைய இந்த அனுபவங்களில் இது இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படி பிழியப்பட்டால் மாத்திரமே அதை பருகுகிறவர்களுக்கு மகிழ்ச்சியை நம்மால் கொடுக்க முடியும், ஒரு ஜீவனை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா திராட்சை இந்த சாறு குடிக்கும்போது என்ன ஆகுதுங்க, அந்த ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ஜீவன் கிடைக்கிது இல்லைங்களா? அதுபோல் பிரியமானவர்களே, நம்ம பிழியப்படும் போது அதை மகிழ்ச்சியோட நன்றி உணர்வோடு நம்ம பிழிய ஒப்பு கொடுக்கும்போது, அப்படி பிழியப்படுகிற அந்த சாரானது வருகிற ராஜ்யத்தில் பருகுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கும், ஜீவன் கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு அர்த்தம் நம்ம இப்போது இந்த வசனங்களில் புரிஞ்சு செய்வது ரொம்ப நல்லது. அப்போ நம்முடைய அனுபவங்கள் கடந்து போகும்போது கூட என்ன இருக்கணும், பிழியப்படணும், அதாவது தனித்தன்மையை இழக்கணும், அதனுடைய ஜீவனை அது இழக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம போகும்போது பிரியமானவர்களே, அது ரசமாக மாறுது இல்லைங்களா? அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது இல்லையா? இப்போ நீங்கள் நானும் பிழியப்படும் போது நிச்சயமாக எது ஒழியணும், தனித்தன்மை ஒழிஞ்சிடணும், காணாமல் போயிடணும், இருக்கக்கூடாது. தனித்தன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அந்த உருவமே அப்படியே காணாமல் போயிடணும். பிரியமானவர்களே, அப்படின்னா நான் அந்த ஒரு அடையாளம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த அடையாளம் என்ன ஆகிடணும், காணப்படாமல் போயிடணும். ஜூஸ் மாத்திரம் தெரியும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய அந்த மேன்மையான சாயல் தான். அதுதான் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படணுமே ஒழிய தனிப்பட்ட ஒருவருடைய அடையாளம் என்பது காணப்படாமல் போகணும். இது நமக்கு அறிந்திருக்கிற விஷயந்தான். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்ம ஆண்டவர் அங்கே பிழியப்பட்டு மற்றவங்களுக்கு வரப்போகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு வைத்துட்டு போயிடுக்கிறார். ஆனால் இப்போ இறுதியான ஒரு பாகத்துக்கு நம்ம வருவோம், முக்கியமான ஒரு பாகம் நம்ம பார்ப்போம். அது என்னென்னா சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம இந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகணும், மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோட நன்றி உணர்வோட நம்ம கடந்து போகணும் என்பது இப்போ நம்ம அறிந்திருக்கிற ஒரு புரிதலாக இருக்கும்போது, இந்த அனுபவங்கள் நமக்கு கடந்து போகும்போது நம்ம எல்லாரும் பார்க்கும்படியாக கடந்து போகுவது அவசியமாக இருக்கா, இல்லை எனக்கும் என் பிதாவுக்கு மாத்திரம் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை? சொல்லாமா? எல்லாருக்கும் நம்ம காண்பிச்சாகணும்னு எதா இருக்கா? இல்லை. பிரியமானவர்களே, இப்போ ஆதார வசனத்துக்கு வரலாம். சங்கீதம் 116 12 அதிலிருந்து 14 வரைக்கும் படிங்க. 116 சங்கீதம் 12 வசனம் முதல். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பிரியமானவர்களே, வசனம் நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த வசனத்தில் இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குங்களா? என்ன உங்கள் புரிதல் நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகள், அவருடைய 4 செவத்துக்குள்ளையெல்லாம் நடக்கக்கூடாது. என்ன ஆகணும்? எனக்கு கடந்து போகிற அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மத்தியில் என்னுடைய மனநிலை என்னாகணும்? எல்லாரும் அறியும்படியாக இருக்கணும். எனக்கு மாத்திரம், அல்லது எனக்கும் தேவனுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாரும் இங்கே வரும்போது அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் முன்பாக அது இருக்க வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா இதை வேறு வசனங்களை நம்ம சொல்லும்போது
உங்களுடைய சாந்த குணம் ஏன்? அப்போ ஒவ்வொரு நற்பண்புகளும் எல்லாரும் அறியும்படியாக இருக்கணும். எல்லாரும் அறியும்படியாக இருக்கணும். ஏன் எல்லாரும் அறியும்படியாக இருக்கணும்? நம்ம அர்ப்பணிப்பை செய்தோம் இல்லைங்களா? நம்ம செய்துட்டு அந்த அர்ப்பணிப்பு ஒருவேளை நமக்கு பண்ணி வச்சவங்க ஒரு 2 பேர் மாத்திரம் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 4 பேர் மாத்திரம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம அர்ப்பணிப்பு செய்துட்டோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அர்ப்பணிப்பு செய்யும்போது 4-5 பேராக இருந்து நம்ம அடையாளத்தை செய்திருந்தாலும், ஆனால் நான் அப்படி இந்த அர்ப்பணிப்பில் உங்களை போல நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அந்த இணைப்புக்குள்ளே வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும்படியாகத்தானே இருக்குது. அப்போ அர்ப்பணிப்பு செய்யும்போது எல்லாருக்கும் முன்பாகத்தானே செய்தோம். அப்போ அதை நிறைவேற்றுவது என்ன ஆகணும்? எல்லாருக்கும் முன்பாக அது நிறைவேற்றப்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோமரில் நம்ம படிக்கும்போது ரோமர் 10:10 நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ இந்த 2வது பாகம் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கணும்? இருதயத்தை சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? அது இங்கே இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணி காண்பிக்கணும். அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அப்படின்னா நான் எதை விசுவாசிக்கிறேனோ நான் விசுவாசத்திற்கு இசைவாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும்படியாக வெளிப்படணும். அந்த விசுவாசத்தை எல்லாரும் காணும்படியாக நான் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த அனுபவங்கள் நம்மை கடந்து போகும்போது கண்டிப்பாக இந்த மனநிலை நமக்கு இருப்பது மிக மிக அவசியம். சரி, இப்போ கடைசி பாகத்துக்கு வரோம். இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஓகே, என்னெல்லாம் பார்த்துட்டோம்? நமக்கு அனுபவங்கள் பல இருக்கு. அது பாடுகள் மாத்திரம், கண்ணீர் மாத்திரம், வேதனை மாத்திரம் இணைந்ததாக இல்லாமல் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம். நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் எப்படி சாத்தியப்படுத்திட்டார்? பிதா ஏற்படுத்தின ஏற்பாடுகளை அப்படியே பயன்படுத்திட்டார். நீங்கள் நானும் அதுவே செய்யும் போது அது நமக்கு சாத்தியப்படும். பிரியமானவர்களே, ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் நானும் ஏன் இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்? இந்த அனுபவங்களை ஏன் அனுபவிக்கணும்? ஏன் அனுபவிக்கணும்? அவரோட கூட பாடுபட்டால் தான் ஆளுகை செய்ய முடியும், வேற வழி இல்லையே. சொல்லும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. அவரோட கூட பாடுபட்டால் தான் பிரதர் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும், இல்லைன்னா வேற வழி இல்லையே, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை காணப்படணுமா? நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் பாக்கியம். எந்த ஸ்லாக்கியம் பாக்கியம்? அவரோட கூட பாடுபடுவது ஸ்லாக்கியம் பாக்கியம். வெரி குட். அப்புறம் இப்போ நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முயற்சிக்கிறோம்னா, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மற்றவங்களுக்கு ரட்சிப்பு. நிறைய பதில் ரொம்ப சரியானது, எல்லாமே சரியான பதில் தான். ஆனால் நம்முடைய முயற்சி என்னன்னா, இந்த அனுபவங்கள் நமக்கு மரணப்பரியந்தம் இருக்கும் என்பது நம்ம அறிந்திருக்கிறதானே. அப்போ மரணப்பரியந்தம் இந்த அனுபவங்கள் தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது, இந்த அனுபவங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிட்டிங்கன்னா, புரிஞ்சிருக்கிற விஷயந்தான், நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல, ஆனால் அந்த விஷயமே நம்மை மரண பரியந்தம் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சிந்தை இருக்குது, நம்முடைய முயற்சி அந்த உச்சபட்சமான மகனம் போன்ற அந்த உணர்வை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வு அது உச்சபட்சமான உணர்வு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது மகிழ்ச்சியோடு செய்வதற்கு,
அந்த உச்சபட்சமான ஒரு உணர்வுக்கு தான் இப்போ நம்ம முயற்சிக்கணும். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சிட்டோன்னா அல்லது பிடிச்சிக்கிட்டோன்னா, இல்லை இதுதான் என்பது உறுதியாக நம்ம இருதயத்தில் வைத்துட்டோன்னா, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும், வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படின்னா தொய்வில்லாமல் நம்மை பார்த்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சரி, அப்போ மீண்டும் அதே கேள்விக்கு வரலாம். அந்த பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காகத்தான். ஏன் எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் நானும் வாங்கணும்? தேவனுடைய சித்தம் செய்யணும், அதனால இந்த கஷ்டம். அவரோட கூட இருக்கிறதே பெரிய பாக்கியம். வெரி குட். அந்த அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, கரெக்டு. அப்புறம் வெரி குட். கண்டிப்பாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படியாக இருப்பதற்கு, செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு. குட். அப்புறம் குணலட்சணங்கள் கொண்டு வரணும் அதுக்காக. ஓகே, வசனங்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் ஆதார வசனமே வரலாம். இப்போ இந்த ஆதார வசனத்தில் அந்த பதில் இருக்குது. இப்போது இது முதல்ல தாவீது அவருடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்லிட்டு இருக்கிறார். முதல்ல அது புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? பாருங்க, இப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் எல்லாருக்கும் முன்பாக இதை செலுத்தணும், நான் செய்த பொருத்தனைகளை நான் எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செலுத்தணும். அந்த உணர்வு ஏன் அவருக்கு வந்துச்சு? இல்லை, வசனத்தில் பாருங்க ஏன் வந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்றாரு? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு உபகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சிந்திச்சு பார்க்குறார், சிந்திக்கிறார். ஐயோ, நான் காட்டில் மேட்டில் அலைஞ்சிட்டு இருந்தேன், அப்புறம் கோலியாத்தை அடித்தேன், அங்கே வந்தேன், இங்கே வந்தேன், அப்புறம் சவுல் கூட போராட்டம் வந்துச்சு, அப்புறம் என் பையனோட போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு வாழ்க்கை முழுக்க. ஆனால் திரும்பி பார்த்தா அந்த அனுபவங்கள் மத்தியில் நான் கடந்து வந்து இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்? இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ராஜாவாக தான், ஆனால் எப்படி இருக்கிறார்? ஜீவனோடு இருக்கிறேன். இருதயத்தில் எனக்கு ஒரு சமாதானத்தை உணர்றேன் நான். இப்படி அவர் செய்துட்ட, அதாவது பிதா கிட்ட வாங்கிட்ட நன்மைகள்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவருடைய இருதயத்தில் ஓடிட்டு இருந்திருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, அவர் இடத்துல நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்காக, இப்படி அந்த லிஸ்ட்டை, பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு சிந்திக்கிறாரு. இப்படி நான் வாங்கிட்டேனே, நான் என்ன பண்ணுறது? இதுக்கு பதிலீடாக நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? யோசிக்கிறார். நான் அதுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டலாமா அப்படின்னா, அவர் தேவன் என்ன பண்ணிட்டாரு? இல்லை தாவீதை விட்டுருங்க, அது உங்கள் மகன் கட்டிக்கிட்டோம். நான் ஏதாவது செய்யணுமேப்பா, நான் என்ன செய்யறது? சரி, வேணால் பொருட்களை வேணால் சேர்த்து வச்சுட்டாரு. ஆனால் அது திருப்தி கொடுத்துருச்சு அவருக்கு? திருப்தி கொடுக்க மாட்டேங்குது. இல்லையே, நான் இன்னும் ஏதாவது செய்யணுமே, நான் என்னத்தை தான் செலுத்தலாம்? சரி, பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருந்தேன், வேற என்ன செய்யணும்? எவ்வளோ யோசிக்கிறார். அவருடைய மனசில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் எதுவும் அவருக்கு திருப்தியே கொடுக்கல. நான் என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த நன்மைகளுக்கு அது ஈடே ஆகாது. இப்போ தான் அவருக்கு யோசனை வருது, நான் என்ன தான் செய்துட்டாலும் இதில் எல்லாம் என்னுடைய தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. அப்படின்னா உச்சபட்சமான அவருக்கு பிரியத்தை செய்யணும்னா இதெல்லாம் இல்லை, இதை காட்டிலும் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. அதுதான் இப்போ சிந்திக்கிறாரு. ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்ல, தேவன்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டுருக்கிறேன்ல, அந்த பொருத்தனையை நான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். எல்லாருக்கும் முன்பாக நான் அதை செய்யணும். இதை விட நான் இந்த வாழ்க்கையில் பெரிதாக செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற அந்த முடிவுக்கு அவர் இப்போ வந்துடுறார். வந்துட்டு தான் இப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ நான் என்ன செய்யணும்? அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் அதை செலுத்துகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் தாவீதினுடைய இருதயத்தில் இருந்த சிந்தை. அதை அவர் அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, இப்போது நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ நாம் தேவன்கிட்ட இருந்து ஒவ்வொருவரும் நன்மைகளை வாங்கியிருக்கிறோமா?
உபகாரங்களை பெற்றிருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் லிஸ்ட்டு சொல்லுங்கள், என்னென்னவெல்லாம் பெற்றிருக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி என்னெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க நன்மைகளாக சொல்லணும். வசனத்தில் சொல்லி முடியாத இவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இன்னும் நான் எவ்வளோதான் சொல்கிறது? சொல்லவே முடியாதுன்னு இல்லை. நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் சொல்லவா முடியும்? நோ. நீங்கள் செஞ்சதையெல்லாம் நான் சிந்திச்சு பார்த்தா எழுதிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், முடியவே மாட்டேங்குது. அவ்வளோ இருக்குது, சொல்லி முடியல. அதனால் இப்போ சொல்லணும். லிஸ்ட் எவ்வளோலாம் வேணும், எவ்வளோலாம் நம்மக்கிட்ட இருக்குது, இப்போ எடுக்கணும் லிஸ்ட்டு. நீங்கள் லிஸ்ட் எடுத்துருக்கிறீங்களா? இது வரைக்கும் லிஸ்ட் எடுத்துருக்கிறீங்களா? எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போது ஃபுல் ப்ளட்ஜில் அந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது மாதிரியான நன்மைகள் என்னென்னலாம் வாங்கியிருக்கிறீங்க? ஜீவன் கொடுத்துட்டுருக்கிறாரு, இந்த நிற்க வச்சுட்டுருக்கிறாரு, சபை வாய்ப்பை கொடுத்துட்டுருக்கிறாரு, சகோதரிகளை கொடுத்துட்டுருக்கிறாரு. வெரி குட். அப்புறம் நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டுருக்கிறார். வெரி குட். அப்புறம் தேவன்கிட்ட வந்ததே பெரிய நன்மை. குட். அப்புறம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்று நம்ம சொல்லிட்டா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு விஷயம் எனக்கு புரியுது. எவ்வளோ பேரை சொல்கிறது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, உச்சபட்சமாக அவர்கிட்ட வந்து வாங்கிட்ட நன்மைன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? சத்தியம். அப்புறம் பிரியமானவர்களே, சில பதில் இருக்குது. அந்த பதிலை எப்படி சொல்லக்கூடாதுன்னா, அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக அந்த பதிலை சொல்லிட முடியாது. நீங்கள் அதை உச்சபட்ச நன்மைன்னு உணர்ந்தீங்கன்னா உங்களால் அந்த பதிலை எளிமையாக சொல்லிட முடியாது. பதர் இதுதானே பதர்? நோ, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் யதார்த்தமாகவே சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கான ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு 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 சின்ன உதவியே பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா அந்த உதவியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி சொல்லுவீங்க? மற்றவங்ககிட்ட சொன்னால் வேறு அவர் வந்ததுனால எதோ தப்பிச்சோம் பதர் அப்படியே சொல்லுவீங்க. அதை அப்படியே நம்ம பேசுவோம் பாருங்கள். அடாடாடா, அந்த உணர்வு அப்படியே வெளியே கூட்டும்போது கேட்குறவருக்கு என்ன ஆகும்? அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அந்த பதிலை நம்ம புரிஞ்சுருக்கணும். பிரியமானவர்களே, அது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், ஆனால் ரொம்ப முக்கியமான உணர்வு அது. தாவீதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? யோவான் 3:16 தான் கரெக்ட். யோவான் 3:16 என்ன சொல்லுது? 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அந்த மிகப்பெரிய நன்மை இந்த வசனத்தில் இருக்குது. ஆனால் இந்த வசனம் நீங்கள் உணர்வோடு படிக்கும்போது உங்கள் உள்ளமெல்லாம் உருகிடும். அந்த மிகப்பெரிய நன்மை என்னன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக, உங்களுக்காக, இந்த முழு மனுக்குலத்துக்காக ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதை விட பெரிய நன்மை நீங்கள் என்ன சொல்லிட முடியும்? இதை விட நன்மைன்னு பெருசாக வேறு எதையாவது சொல்லிட முடியுமா? அல்லது இதுக்கு சமமாக நீங்கள் எதையாவது வச்சிட முடியுமா? பிரியமானவர்களே, இது நம்ம ரொம்ப பழக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த உணர்வுக்கு நம்ம ரொம்ப பழக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படின்னா இந்த உணர்வு நமக்கு அது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியை அப்படியே ஆச்சரியமாக பார்க்கணும். எப்படிப்பா உங்களால் முடிஞ்சு? உங்களுடைய ஒரே பேரான குமாரனாச்சு எப்படி தான் உங்களுக்கு வந்துச்சு மனசு கொடுக்கறதுக்கு? கொடுத்துட்டார்.
கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கறதுக்கு எப்படி உங்களுக்கு முடியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ யோசிப்போம்ல. கொடுத்தா வருமா வராதா, கொடுத்தா அப்படி ஆகுமா ஆகாதா, எவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு பொருளுக்கு, அழிஞ்சு போன ஒரு பொருளை எவ்வளோ யோசிக்கிறோம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தாருன்னா, இதை விட பெரிய உபகாரம் என்று சொல்லுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அப்படி இப்படின்னு எதை சொன்னாலும் எல்லாமே அதுக்கு கீழே, எல்லாமே அதுக்கு கீழே. அப்படின்னா பிதாவுடைய அந்த மனசை அப்படி பார்க்கணும். எப்படிப்பா உங்களுக்கு வந்துச்சு இந்த மனசு? ஏன்னா அவருக்கு எல்லாமே என்ன யார் தான் சுதந்திரவாளி? அவருடைய ஒரே பேரான குமாரன். பிரியமானவர்களே, எப்படி வந்துச்சு அவருக்கு மனசு? ச்சே, அப்படி சிந்திக்கணும், அப்படி சிந்திக்கணும். பிரியமானவர்களே, அப்போ தான் தாவீது சொன்ன வார்த்தையை நீங்கள் நானும் சொல்ல முடியும். இதுக்கு ஈடாக நான் என்னதான் செய்ய முடியும்? நான் என்னதான் கொடுத்துட முடியும்? நீங்கள் கொடுத்தா சந்தோஷம்தான் பட்டுடுவீங்களா? அது உங்களை பிரியப்படுத்த முடியாத தான் இருந்துடுமா? எதுவுமே இல்லை. சரி, வேறு என்ன தான் பண்ணுறது? பிரியமானவர்களே, தாவீது சொல்லிட்ட அதே வார்த்தை தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம், பிதாக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று என்னென்னா, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்கல்ல, அர்ப்பணிச்சிங்கல்ல, அதை நிறைவேற்றுங்க போதும். அவருடைய பதில் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். என்கிட்ட வாங்கின நன்மைகளுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, என்கிட்ட செய்த உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை, அர்ப்பணிப்பை ஊக்கத்தோடு நிறைவேற்றுங்க. அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக பார்க்காதீங்க, சாதாரணமாக பார்க்காதீங்க. ஏன்? நானும் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டுருக்கிறேன், நீங்களும் என்கிட்ட ஒரு பொருத்தனையை பண்ணிட்டுருக்கிறீங்க, 2 பேரும் பரஸ்பரம் ஒப்பந்தம் பண்ணிட்டுருக்குறோம். நான் அதில் நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம். ஏன் அப்படி விரும்புகிறார் பிதா? ஏன் அப்படி விரும்பிட்டார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை நம்ம இடத்துல அவர் விரும்புகிறார். ஏன்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மளை யாரையும் இழக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. நாம் எல்லாரும் அவரோட கூட இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாயலில் அவர் கூட இருக்கணும் என்பது அவருடைய பெரிய வாஞ்சை, பெரிய விருப்பம். நம்மளை யாரையும் அவர் இழக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அதனால தான் நம்முடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, ஐயோ கேட்டின் மகன் தான் கெட்டு போயிட்டான், ஆனால் வேறு யாரையும் நான் என்ன பண்ணல, இழக்கலை. அவராக போயிட்டார், என்ன பண்ணுறது? ஆனால் வேறு யாரையும் இழக்கிறதுக்கு பிதா விரும்பலை. அதே போல தான் ஆண்டவருடைய மனசும் இருந்துச்சு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, இதுதான் பிதாவை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிதாக்கிட்டிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக பதில் நம்ம ஏதாவது செய்ய விரும்பிட்டான், இதை விட பெருசாக வேறு எதையும் அவர் பார்க்கறதில்ல. அப்போ இதை விட நாம் எதையும் பெருசாக பார்க்கக்கூடாதுன்னா, அப்போ எதை பெருசாக பார்க்குற மனசை வளர்த்துருந்துருக்கணும். அவர் செய்தார் பார்த்தீங்களா, உச்சபட்சமான ஒரு நன்மை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில், அதை உயர்வாக பார்க்க தெரியணும், அன்றாட பார்க்க தெரியணும். பிரியமானவர்களே, அதுதான் இங்கே வசனத்தில் நமக்கு தெளிவாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பு இன்னைக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு தாவீதுக்கு இருந்துச்சா? தாவீதுக்கு இல்லை, தாவீதுக்கு இல்லை. ஏன் இல்லை? அவர் முன்னாடியே வாழ்ந்துட்டார், அவருக்கு இல்லை. ஆனால் அவருடைய மனசை எப்படி வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்ட நன்மைகளுக்கு நான் என்ன தான் செய்ய முடியும் பதிலாக? அந்த மனசை எப்படி வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். என்ன தான் செய்ய முடியும்? எவைகளுக்காக? இந்த உலக பிரகாரமாக வாங்கிட்ட அந்த நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, இவைகளுக்கு அவருடைய மனசை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த உணர்வை?
இவ்வளோ வாங்கிட்டனே, பதிலாக நான் என்ன தான் செய்ய முடியும்? ஆனால் இப்போ நீங்கள் நானும் பெற்றிருக்கக்கூடிய அந்த நன்மை அவர் பெற்றிருந்ததை காட்டிலும் எவ்வளோ எவ்வளோ அளவிட முடியாதது, ஒப்பிட்டு பேசவே முடியாதது. அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது சொன்னதை காட்டில் இன்னும் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் நம்முடைய இருதயத்தில் நம்ம சொல்லணும், அப்பா, நான் செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்றுவதை தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் பதிலாக செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உணர்வு மிக மிக அவசியம். ஸோ அப்போ திருப்பி செலுத்துவதற்கு என்று நம்ம இடத்துல இதுதான் தேவன் எதிர்பார்க்குறாருனா, இதை எந்த அளவுக்கு நம்மளால் செய்திட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா இதுதான் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்கு கைமாறாக நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த உணர்வு தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருடைய சாயலை ஊக்கமாக வளர வைக்கும். அந்த குணங்களில் நற்பண்புகளில் நம்மை ஊக்கமாக வளர செய்யும். இந்த உச்சபட்ச உணர்வு நமக்கு மிக அவசியம். இது இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக அது நம்மை உற்சாகமாக இந்த பாதையில் நடத்தி செல்லும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் கொடுத்துட்ட விலை அவ்வளோ பெரிய விலை, சாதாரண விலை கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ இது நம்ம புரிஞ்சிருந்தோம்னா, உண்மையாகவே ஆழமாக புரிஞ்சிருந்தோம்னா, நம்மளை யாரும் என்ன பண்ணக்கூடாது, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. எந்த விஷயத்தில்? எந்த விஷயத்தில்? நம்முடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றுகிற விஷயத்தில், நம்ம விசுவாசத்தின் படியாகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற விஷயத்தில் நம்மளை யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உந்தி தள்ளிக்கிட்டே, நம்ம சொல்லுவோம்ல தமிழில், குச்சி வச்சே தள்ளிக்கிட்டே இருக்கணுமா, குச்சி வச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? செய் 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 செய். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு இருந்திட அனுமதித்திட கூடாது. அப்படின்னா இதை உயர்வாக பார்த்தோம்னா நாம் கண்டிப்பாக எப்படி இருப்போம் அப்படின்னா, நீங்கள் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. முதல் லைன் மாத்திரம் வாசிங்க. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாக இராமல். யாரு? அப்போஸ்தலன் பவுல் உடன் அங்கங்களுக்கு சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்கல்ல, அது விசுவாசிச்சது யார் மூலம் தான் வந்துச்சு? அவங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக தான் வந்துச்சு. அவங்க எதை விசுவாசித்தாங்களோ அவர் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அப்படி அந்த ஊழியத்தை செய்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே இந்த விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியாக நீங்கள் பார்த்துடாதீங்க. ஏன்னா நாங்களும் உங்கள் மேலே அதிகாரிகளாக எங்களை பார்த்து கொள்ளவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எதை விசுவாசிக்கும்படியாக தேவன் எங்கள் மூலம் கொடுத்தாரோ நீங்கள் விசுவாசிச்சிங்கல்ல, நீங்கள் விசுவாசிச்சது அது சரி. ஆனால் அதற்கு ஏற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு நாங்கள் அதிகாரி இல்லை. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? இந்த வேலையை செஞ்சீங்களா, அந்த வேலையை செஞ்சீங்களா, அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களா, அங்கே போனீங்களா, எங்கே போனீங்களா, பண்ணுங்களே, போங்களே, செய்யுங்களே. அப்படி யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. விருப்பத்தோட வாஞ்சியோட நான் எதை விசுவாசித்தேனோ அதன்படியான வாழ்க்கை நடத்துவதற்கு நானே தான் வாஞ்சியாக வரணும். அதுதான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தை. உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரி இல்லை, நீங்கள் தான் பொறுப்பாளிகள். நீங்கள் அர்ப்பணித்ததுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள். நீங்கள் தான் வாஞ்சியாக வந்துட்டுருக்கிறீங்க. வரும்போது வாஞ்சியாக வந்தீங்க, மரணம் வரைக்கும் அப்படியே இருங்க என்பது தான் அந்த வார்த்தையினுடைய உட்பொருள். பிரியமான சகோதர சகோதரிகளே,
அப்போ பாடத்துக்கு நிறைவாக நம்ம வரலாம். ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த பாத்திரம் எது? வெரி குட். சந்தோஷம் மற்றும் பாடுகள் நிறைந்த பாத்திரம். சாத்தியமா? சாத்தியம். எப்படி சாத்தியம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? பிதா அவருக்கே ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். பரிபூர்ணராகவே இருந்தாலும் அவரால் அது முடியாது. அதே போன்ற ஏற்பாடு நமக்கும் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அந்த கசப்பில் களி கூற முடியுமா? கண்டிப்பாக களி கூற முடியும். அவரையே நோக்கி பார்க்கணும். அதெல்லாம் தான் டாபிக் நிறைய பார்த்துருப்போம். நோக்கி பார்க்கணுங்கிறது நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட இதை முழு பலத்தோட நம்ம செய்யணும்னா ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அது என்ன உணர்வு? அதுதான் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பெரிய கேள்வி, நான் என்ன தான் செய்வேன்? அந்த கேள்வி அவருக்குள்ளே இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஏன்னா அவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். இப்போ எவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு அந்த பாடுகள், உபத்திரமம், மகிழ்ச்சி என்ன பேசிக்கிட்டாலும் எல்லாமே ஆசீர்வாதம் தானே, எல்லாம் நன்மைகள் தானே பிரியமானவர்களே. ஆனால் பெற்றுக்கொண்டதிலே உச்சபட்சமான நன்மையை கண்ணு முன்னாடி எப்பயுமே வச்சுக்கணும். அதை அவ்வளோ உயர்வாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கணும். அது இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, எதையும் செய்வதற்கு யாரும் நம்மளை தூண்ட வேண்டாம். ஒன்றும் இல்லை, பாசமான பிள்ளைகளாக இருந்தால் அப்பா எப்பா ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பியா கேட்பாங்களா தன் பிள்ளைகிட்ட? பிள்ளை என்ன பண்ணும்? சாப்பிட்றியான்னு கேட்க மாட்டார் அப்பா கிட்ட, இல்லையா? அப்பா இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, டைம் ஆச்சு சாப்பிடுங்க, கொண்டு வந்து கொடுப்பார். இல்லை, உலகத்தனமாக நம்ம அதானே பார்க்குறோம் பிள்ளை அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, அந்த அப்பாவுடைய மனசை அவர் புரிஞ்சுக்கிறார், அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறார். அந்த உணர்வை புரிஞ்சுட்டு உணர்வின்படியாக சரியாக நடத்தி கொள்ளுகிறார். ஒரு பாசமுள்ள பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க தன்னுடைய அப்பா கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட. பிரியமானவரே, நம்ம கூட இந்த உணர்வையெல்லாம் சரியாக நம்ம பெற்றிருந்தோமானால் நம்முடைய பாசமுள்ள அந்த தகப்பனுக்கு நம்மை வெளிப்படுத்த வேண்டிய அந்த முறையான ஒரு நன்றி உணர்வையும் மனப்பான்மையும் வெளிப்படுத்துவதே அவருக்கு பிரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் நம்மை நடத்திக்கொள்ள பிதாவாகிய தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் இப்படியாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஊழியம் புரிவதற்கு தேவன் தந்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அவருக்கே என்னுடைய அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த ஊழியர்கள், சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு பாடத்தின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். உண்மையாகவே இந்த ஒரு பாடமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமுள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக தேவனுக்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு பாடத்தை பகிர்ந்தளித்த நம்முடைய அன்பு சகோதரர் அவருக்கும் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் கூட கூறிக்கொள்ளலாம். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக பாடல் புத்தகத்திலே 141வது பாடல் கல்வாரி சிலுவையில் என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். கல்வாரி சிலுவையில் கர்த்தர் ஜீவனை விட்டார், மானிடரின் மனதில் நன்மாறுதல் செய்ய நீர் மாசற்ற ஜீவனதி பாவம் போக்க பிறந்தீ கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீரே. கல்வாரிய கல்வாரி
எனக்காக மரித்தீரே கல்வாரி சிலுவையில், எனக்காக மரித்தீரே. இந்த அன்பின் பாசம்தான் மீட்பருக்கு எந்தனை முழு தத்தம் செய்யத்தான் ஆவி பொருள் தேகத்தை சர்வாங்க பலியாக கர்த்தரே படைக்கிறேன். எனக்காக மரித்தீர் கல்வாரி சிலுவையில், கல்வாரிய கல்வாரி எனக்காக மரித்தீரே கல்வாரி சிலுவையில், எனக்காக மரித்தீரே. நான் உமக்கு சொந்தமே, என்னை ஏற்றுக்கொள்ளுமே. நேசர் மீட்பர் தயவால் என்னில் வாசம் பண்ணுமே. பாவத்தை நீக்கும் ஜீவ பாதையை காட்டிடுவே. எனக்காக மரித்தீர் கல்வாரி சிலுவையில், கல்வாரிய கல்வாரி எனக்காக மரித்தீரே கல்வாரி சிலுவையில், எனக்காக மரித்தீரே. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூட இந்த தருணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஜெபத்திற்கு பிற்பாடு அறிவிப்புகள் இருக்கும். அறிவிப்பில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இங்கே இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் நம்ம கடந்து போக வேணாம். இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக கூட ஜெபிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் மூத்த சகோதரர் செல்வம் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியிலே மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஒருவருக்கே துதி கன மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, இதோ தேவரீர் அற்பரும் நீசரும் பாவியுமா இருக்கிற எங்களோட பொருட்டாக நினைத்து இதோ இந்த சமூகத்தில் ஒன்று கூட்டி எங்களை சேர்த்து அப்பா உங்களுடைய சத்தியத்தை இந்த நாளில் எங்கப்பா வெளிப்படுத்தி இருக்கிறீர். தகப்பனே, அதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தையிலும் எங்களுடைய இதயத்திலும் பதித்து கொண்டு உமக்கும் உடைய குமாரனுக்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து நீங்கள் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள் எங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியே ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, வருகிற நாட்களிலே உம்முடைய குமாரன் நினைவு கூறுகிற நாட்களை நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாக அனுசரிக்க தேவந்தாமை எங்களுக்கு எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஜீவித்தோடு நாங்கள் ஆண்டவரே அந்த நாட்களை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, இந்த நாளிலே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதாமே அப்பா ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரே சத்திய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஒரு ஆராதனைக்கு வர முடியாதபடி தடைப்பட்டு இருக்கிற அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக இந்த ஒரு சத்தியம் கிடைக்க நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தேவையான நாணங்களை கொடுத்து அவங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதி நேரத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதாமே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, இது ஒரு அனைத்து விண்ணப்பங்களும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் போல செவ்வாய்க்கிழமை என்று 5வது தொகுதியில் இருக்கிற காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வியாழக்கிழமை என்று எப்பயும் போல் கலாத்தியர் நிருபத்தில் உள்ள வசன வாரியாக நம்ம தியானிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம கலாத்தியர் நிருபத்துக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்குது. ஸோ முடிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற மே மாதம் நமக்கு ஜெனரல் கன்வென்ஷன் இருக்குது. அதே சமயத்தில் கன்வென்ஷனுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட நமக்கு இருக்குது. எவ்வளோ அப்படின்ற ஒரு காரியமும் நமக்கு தெரியும். கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம். 1,00,000 கொடுக்கணும் நாம். ஸோ அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதை நம்ம இப்போயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்களுடைய மனதில் வைத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹார்வெஸ்ட் ஒர்க்கு நெல்லிக்குப்பத்தில் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அங்கே ஹால் வந்து ஒரு சரியான ஹால் கிடைக்கல. அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவன் நமக்கு நம்ம ஊழியம் செய்வதற்கு தேவையான காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் அனைவரும் ஜெபித்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈவினிங் எப்பயும் போல் பேசிக் கிளாஸ் இருக்குது. பேசிக் சப்ஜெக்ட் வந்து கிறிஸ்மஸ் சரியாக 6 மணிக்கு நடைபெறும். அன்புக்குரியவர்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு டிஸ்கஷன் இருக்குது. சர்வீஸ் முடிஞ்ச பிறகு டிஸ்கஷன் டாப்பிக்கு அதுக்கான கண்டென்ட் வந்து இன்றைக்குள்ளே நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம். ஸோ அதையும் தெரிவித்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரேக் முடிஞ்ச பிறகு கூட நமக்கு டிஸ்கஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவைகள் அறிவிப்புகள். இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அதை தெரிவிக்கிறோம். ஒரே நிமிஷம்.